வேட்டக்காரன் எல்லாத்துக்கும் வணக்கம். திருச்செங்கோட்டிலேருந்து சதீஷ்குமார் பேசுகிறேங்க. நம்ம ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா டை பிளாக்ங்க. நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டு நாமக்கல் பொருளில் ராயரபுளிங்கிற இடத்துல தான் இருக்குங்க. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா, நம்ம தான் ஃபார்ம் ரெடி பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம் புதுசாக. இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போன டைம் பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த ட்ரிப்பு போட்டிருந்தோம். இப்போ ட்ரிப்புக்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மரத்துக்கும் லைன் எடுத்து ஜேசி போட்டு பறித்து மாடி பைப் லைன் மூடி டோட்டலாக கம்ப்ளீட்டாக போட்டு பைப் லைன் முடிக்கும்போதே கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபா ஆயிடுச்சுங்க. ஜேசிபி பறிச்சதுலேருந்து எல்லாமே டோட்டலாக ட்ரிப்புக்கு முடியும் 30 ரூபா ஆயிடுச்சுங்க. அடுத்தது கல் போட்டு ஃபென்சிங் பண்ணிடலான்ட்டு ஆக்சுவலாக நம்ம சொல்லியிருந்தோம் 10 பார்ட்டிஷனு. இப்போ நம்ம நிற்கிறது எடுக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 50க்கு 25 பார்ட்டிஷன் வரும். அதே ஆப்போசிட் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 60க்கு 25 அந்த மாதிரி பார்ட்டிஷன் வரும். ஏன்னா சென்ட்ரு பிரிக்கும் போது அவ்வளோதான் பிரிக்க முடிஞ்சதுங்க. இதெல்லாம் ரொம்ப பில்லாக இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து ரொட்டேட்டரெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ட்ரிப்பு போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக ரொட்டேட்டர் விட்டு காட்டை வந்து 2 உழவு ஓட்டி வச்சுங்க. ரொட்டேட்டர்லேயே ஃபஸ்ட்டு ஒரு உழவு ஓட்டினோம். மறுபடியும் ஒரு 4-5 நாள் கேப் விட்டு மறுபடியும் பில்லெல்லாம் முளைச்சதுக்கப்புறம் இன்னொரு உழவு ஓட்டிட்டோம். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபென்சிங் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டிப்பாக உள்ள உழவு ஓட்டவே முடியாது. நம்ம அந்த ஹேண்ட் வீட் இருக்குல்ல கையில் ஓட்டுறது அந்த இது வாங்கிட்டு வந்து இது ஓட்டிக்கிட்டால் தான் டிராக்டர் விட்டு உள்ளே ஓட்ட முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரொட்டேட்டர் விட்டு ஓட்டி நீட் பண்ணியாச்சு. அப்போ தான் நம்ம கல் போகிறது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா கல் கொண்டாந்து இறக்கிட்டாங்க. மொத்தம் நாங்கள் வந்து 8 அடி கல் போட்டிருந்தோம். ஆர்டர் போட்டது வந்து பார்த்திங்கன்னா 8 அடி கல். ஏன்னா நம்ம ஃபென்சிங் வந்து 6 அடி போடணும், கோழி பறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 6 அடி ஃபென்சிங் போடுறதுனால 8 அடி கல் போட்டிருந்தாங்க. ஏன்னா 2 அடி உள்ளே நெட்டுருவாங்க, மீதி 6 அடி மேலே நிற்கும். அப்போ ஃபென்சிங்க்கு வந்து 6 அடி கரெக்டாக இருக்கும். சைடு முட்டை கொடுக்குறது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 7 அடி கல் போட்டுக்கிட்டோம். இது கல் வந்து பார்த்திங்கன்னா 8 அடி கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல் 510 ரூபா வந்துருச்சுங்க. 7 அடி கல் வந்து பார்த்திங்கன்னா 390 ரூபா வந்தது. ஆனால் இப்போ மறுபடியும் ரேட் ஏறிடுச்சு அப்படின்னாங்க. ஒரு ஏரியாவுக்கு ரேட் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ எனக்கு இது ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா உங்கள் ஏரியாவில் வந்து இது கல்லுக்கு ரேட் கம்மியாக இருக்கலாம், எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். நான் வாங்கின இடத்துல ஒரு இடத்துல ஏறி இருக்கும், ஒரு இடத்துல இறங்கியிருக்கும். ஆனால் நான் விசாரித்த வரைக்கும் இந்த கல் வந்து 510, அது வந்து 390 கொடுத்தாங்க. அது 8 அடி கல் 510, 7 அடி கல் வந்து 390 நமக்கு கொடுத்தாங்க. அப்புறம் முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த நாளே லேபர் வந்தாங்க. வந்துட்டு கயிறு பிடிச்சாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கயிறு, அதாவது ஸ்ட்ரெயிட் பண்ணுறதும் ப்ளஸ் பார்ட்டிஷன் பிரிக்கிறதுக்கான அளவு அவங்க குழி பறிக்கணும் கல் நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கயிறு பிடிச்சி நீட்டாக ஸ்ட்ரெயிட் பண்ணி, எனக்கு வயல் வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக இருக்கும். நாம் வந்து பார்ட்டிஷன் பண்ணுறதுனால நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் போதும், மிச்சம் கொஞ்சம் வயல் அந்த ஓரத்தில் முன்னாடி இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாலும் பரவாயில்ல இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி பிரித்து இப்படி வந்து இது ஒரு பார்ட்டிஷனுங்க. இது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பார்ட்டிஷன். அதுக்கு நேராக கல் போட்டு பார்ட்டிஷன் பிரிச்சாச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரு வரக்கூடிய கல். அடுத்த கை இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக போகிறது. ஏன்னா கிராஸ் அடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கல் வரும் அப்படிங்கிறத ஃபுல்லாக அந்த இங்கேருந்து அந்த கடைசி வரைக்கும் ஸ்ட்ரைட் பார்ட்டிஷனுக்காக கல் இது பிரிச்சுக்கிட்டாங்க. பிரித்து சென்டரில் வர கல்லை விட்டுட்டாங்க. பார்ட்டிஷன் பிரிக்கிறது மட்டும் அதுக்கு நேராக இந்த கார்னர்லையும் அந்த கார்னர்லையும் சரி கல் வந்து ஒரே நேராக வர மாதிரி வச்சு பார்ட்டிஷன் பிரித்தாங்கன்னு வச்சுங்களேன். அதனால தான் மெயினாக கயிறு பிடிச்சாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட்டும் வரணும். ஏன்னா வயல் வந்து கோணையாக இருக்கலாம், நம்ம வயலை கவர் பண்ணி போடல, நம்ம பார்ட்டிஷன் கவர் பண்ணி போடுறதுனால இந்த தென்னை மரம்லாம் மட்டும் உள்ளே வந்துடுற மாதிரி சுற்றியும் போட்டு குழி பறித்து கல் போட்டாங்க. கல் வந்து பார்த்திங்கன்னா சுற்றியும் சரி உள்ளே போகிறதும் வந்து பார்த்திங்கன்னா 8 அடி கல் தான் போடுறாங்க. கீழே அந்த சைடு அல்ல முட்டை கொடுக்குறது மட்டும்தான் உங்களுக்கு 7 அடி கல் போடுறாங்க. இதுதான் நம்ம சென்டராக பிரிக்கிறதுங்க. அதில் வந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நீளம் வந்து 50 அடி வரும். இந்த பக்கம் ரைட் சைடு வந்து நீளம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் காட்டுற பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 60 அடி, இந்த பக்கம் 60 அடி வருங்க. இப்போ காட்டுற பக்கம் 60 அடி, அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 50 அடியும். இதில் வந்து ஒரு பார்ட்டிஷனுக்கும் ட்ரிப்பு போட்டது இல்லாமல் ஒரு லைன் மட்டும் மேலே எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பார்ட்டிஷனுக்கு ஒரு 3/4 இன்ச்சு பைப் லைன் எடுத்து வச்சுருக்கோம். எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அடிஷ்னலாக உள்ள வைக்கக்கூடிய மரங்களுக்கு நம்ம தண்ணி விடணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணி வச்சுருக்கோம். இந்த இடம் தான் குறுக்க தடுத்து இந்த பக்கமும் டோர் வர மாதிரி அந்த பக்கம் டோர் வர மாதிரி ஒரு பார்ட்டிஷனுக்கும். இது எப்படின்னா ஒரு பார்ட்டிஷனுக்கு வந்து இன்னொரு பார்ட்டிஷனுக்கு போக முடியும்.
10 பார்ட்டிஷனுக்கும் தனித்தனி டோர் இருக்குது. பட் தனித்தனி டோர் இருந்தாலும் நம்ம திடீர்னு நினச்சா ஒரு பார்ட்டிஷனில் போகிறோம் அப்படின்னு போக முடியாது. மொத்தம் இந்த சைடு 5 இந்த சைடு 5ங்கிறப்ப இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன்லேருந்து பூந்தால் தான் ஒரு பார்ட்டிஷன் டு ஒரு பார்ட்டிஷன் உள்ளே போய் தான் கடைசி பார்ட்டிஷனுக்கு போக முடியும். ஏன்னா இது வந்து அப்படி தான் போடுறதுக்கான வழி இருந்தது. அதனால் நாங்கள் அப்படி போட்டுக்கிட்டோம். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டிஷனுக்கு ஒரு டோர் தனித்தனியாக, அதாவது எல்லாருமே ஒரு பார்ட்டிஷன் ஒரு டோர் வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க எந்த பார்ட்டிஷனுக்கு வேணுமோ அந்த பார்ட்டிஷனுக்கு போய்க்கலாம். நாம் வந்து அப்படி போக முடியாதுன்னு வச்சுங்களேன். இந்த பக்கம் 5 பார்ட்டிஷன் இருக்குது, இந்த பக்கம் 5 பார்ட்டிஷன். இதில் எந்த பார்ட்டிஷனுக்கு உள்ளே பூந்து போகிறோமோ அந்த பார்ட்டிஷனுக்கு உள்ளே தான் போய் ஆகணும். இப்போ இந்த சைடு 5வது பார்ட்டிஷன் போனால் ஃபஸ்ட்டு போய் 2, 3, 4, 5 அப்படின்னு தான் உள்ளே போக முடியும். ஒரு பார்ட்டிஷனுக்குள்ளே போய் தான் போக முடியும். தனித்தனியாக போக முடியாதுன்னு வச்சுங்களேன். இப்போ ஒர்க் போயிட்டுருக்கு. நான் போக கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணுறேன். ஆனால் முழுசாக ஃபார்ம் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா அப்போ தான் புரியும். இது கொஞ்சம் பிரித்து சொல்கிறனால ஒரு சிலருக்கு புரியாமல் போகும். நான் இப்போ எப்படி சொன்னேன், இந்த டோர் சொன்னது கூட எப்படிங்கிறது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். அது வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லும்போது அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு வச்சுங்களேன். நான் அதை ரெடி பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம ஃபுல் வயலுக்கோ மொத்தமாகவோ எங்கேயுமே கம்பி வேலி போட கிடையாது. இந்த தென்னை மரத்துக்கு மட்டும் நம்ம கோழி வளர்த்துறதுக்காக இந்த பார்ட்டிஷன் பிரிக்கிறதுனால இப்படி போட்டுக்கிறோம். நாளைக்கு வேணுங்கிறப்ப சிக்ஸும் போட்டுக்கலாம். சிக்ஸும் உள்ளே விட்டுக்கலாம். இல்லை நமக்கு வந்து நம்ம ப்ரீடிங் மட்டும் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ப்ரீடிங் மேல் அண்ட் ஃபீமேல் மட்டும் உள்ளே விட்டு ப்ரீட் பண்ணிக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது போயிட்டுருக்கு. இது வரையும் கல் தான் போட்டு முடிச்சிருக்காங்க. ஃபென்சிங் வந்து இந்த வாரத்தில் போட்டுருவோம். அடுத்த வீடியோ வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபென்சிங் போட்டு அப்டேட் பண்ணிடுவேன் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. ஃபென்சிங் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2க்கு 2 டைமண்ட் தான் சொல்லியிருக்கோம். டாட்டாவில் தான் சொல்லியிருக்கு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து 19 ரூபா சொல்லியிருக்காங்க. 2க்கு 2ல் டாட்டாவில் போடும்போது 19 ரூபா சொன்னாங்க. அவங்க கம்பெனியும் இருக்குன்னாங்க. அது வந்து 15 ரூபா சொன்னாங்க. சரி இருந்தாலும் அது வெளுத்து போகும் அப்படின்னா சரி டாட்டாவே போட்டுக்கலாம், டாட்டானா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாருமே சஜஷன் பண்ணல. டாட்டாவே போட்டுக்கிட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சதுரடி வந்து 19 ரூபா வருது. இந்த பைப்லாம் ட்ரிப்பு போட்டதும் மிச்சமான பைப்பு இதெல்லாம் எடுத்து ஓரமாக போடாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம ஸ்ட்ரைட் டோட்டல் வியூ வந்து பார்த்திங்கன்னா இதோட அப்போ அந்த பக்கம் வந்து இப்படி வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுற மாதிரி வந்ததுன்னு வச்சுங்களேன். இது கல் எல்லாமே மட்டம் கட்டி ஃபுல்லாகவே இது பண்ணிட்டாங்க. மண்ணை அணைச்சி இறுக்கிட்டாங்க. ஏன் இப்படி விட்டு வீடியோ போடுறோன்னு பார்த்தீங்கனாலுமே அப்போ தான் நமக்கு தெரியும் ஃபஸ்ட்லேருந்து என்னென்ன வேலை செஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப அந்த இடத்துல என்ன செய்யணும், ஆரம்பிச்சதுலேருந்து மறுபடியும் முடிவு வரைக்கும் என்ன செய்யணும். ஏன்னா ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலையை நம்ம கடைசியாக செய்யணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக செய்ய முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அந்த இடத்துக்கு என்ன செய்யணும் அதை ஃபஸ்ட்டு செஞ்சு விட்றணும். அது வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம தென்னை மரத்துக்கு வந்துட்டு ட்ரிப்பு தேவைப்பட்டுச்சு, ட்ரிப்பு போட்டோம். அடுத்தது ஃபுல்லாக நீட்டாக வயலில் 2 உழவு ஓட்டணும்னு நினச்சா அதுமாதிரி 2 உழவு நீட்டாக ஓட்டியாச்சு. ஓட்டுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தான் கல் எடுத்தாந்து போட்டாங்க. கல் போட்டதுக்கப்புறம் மட்டம் கட்டியிருக்காங்க. அடுத்தது வலை கட்டுவோம். அதுக்கடுத்தது வந்து உள்ளே கேஜ் வைக்கிறது. ப்ளஸ் அதுக்கப்புறம் தான் அடிஷ்னலாக நம்ம என்னென்ன மரம் வைக்கணும். ஏன்னா ஒரு பார்ட்டிஷன் பண்ணும்போது தென்னை மரம் எந்த நேரில் வேணாலும் வரும். அது வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எவ்வளோ கேப் இருக்கும் அந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கணும். மரங்கள் வச்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரியான மரங்கள் வைக்கணும். ஏன்னா உயரமாக போகிற மரமும் இருக்குது, கீழேயே இருந்து படர்ந்து வர மரமும் இருக்குது. அப்படி கீழே இருந்து நம்ம வச்சதுக்கப்புறம் நம்ம கம்பிவேலி போட்டு வரும்போது அந்த வலையை தள்ளுற மாதிரி இருக்கும். இல்லை மரத்தை மறுபடியும் பிடிங்கி வேறு இடத்துல வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் வேணான்ட்டா பார்ட்டிஷன் முடிச்சுட்டு மரம் வச்சுக்கலாம்னு விட்டாச்சுங்க. இதுதான் நம்ம அந்த ஃபார்ம் வியூ நம்ம ரெடி பண்ணுற இடம். நம்ம உங்களுக்கு தெளிவாக ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. போன டைம் நான் காட்டினேன், எனக்கு தெரில. நம்ம ஷெட்டுக்கும் நம்ம ஃபார்முக்கும் எவ்வளோ தூரங்கிறது தான் கணக்கு. ஷெட்டு கீழே தான் இந்த ஃபார்ம் வருது. இது இப்படி இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல் ஃபார்ம் வியூ தெரியும். நம்ம ஃபார்மை சுற்றி இருக்கிற இடமும் இவ்வளோ தான், சுற்றியும் காடு தான். ஏன்னா அங்கங்கே ஒரு வீடு தான் இருக்கும், எல்லாமே காடு தான். நல்லா ஃப்ரீ ரேஞ்சில் இருக்கக்கூடிய கோழிங்க தான். இப்போ நோய் பிரச்சனை ஒரே இடத்துல அந்த ஷெட்டுக்கிட்டேயே எல்லாம் அதிகமாக சுற்றுறது, லாங்கில் போகாதனால தான் இந்த மாதிரி பார்ட்டிஷன் பிரித்து. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஹேச்சிங்கும் ரொம்ப கம்மியாக இருந்தது. அந்த ஹேச்சிங் ரெடி பண்ணணுன்னு தான் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக அடுத்த அப்டேட்டில் ஃபென்சிங் ஒர்க் முடிச்சுட்டு நான் அப்டேட் பண்ணுறேன்.